வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். நம்ம ஹீரோ சொல்றான், எல்லாரும் டீமன் உடற்பயிற்சி இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் உங்களோட கையை முன்னாடி நீட்டுங்க, சைடு நீட்டுங்க, உட்காந்து கிளம்புங்க. அவனுங்களும் கத்துறானுங்க, எஸ் டீமன்லா, நீங்க சொல்றபடியே நாங்க செய்யறோம். இவனுங்க எல்லாருமே முட்டாள் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சானுங்க. ஏன்னா இவனுங்க ஆரம்பத்துல எக்ஸசைஸ் ஒழுங்காவே பண்ணல, ஆனா நாள் போக போக அருமையா பண்றானுங்க. இதுக்கு காரணம் அவனோட அளவுக்கு அதிகமான டீமன் பொட்டன்ஷியலா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் திடீர்னு புதுசா சிக்னல் கொடுத்தா கூட அதை பர்ஃபெக்டா பண்றானுங்க. அந்த அளவுக்கு இவனுங்க முன்னேறிட்டானுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ அதுக்கேற்ற மாதிரியே அவனுங்களை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கான். எல்லாரும் லெஃப்ட் சைடா உருண்டு போங்க, எல்லாரும் ரைட் சைடா உருண்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங் ஒர்க்குக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே அவசியம். அப்படி இருக்கும்போது அவனுங்க இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணானுங்க தான் கரெக்டா இருப்பானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதே நேரத்தில் பால் உடியாந்து கத்துறான், டீமன்லா அங்க ஏதோ ஒரு தப்பா நடக்குது. இருக்கிற பொட்டேட்டோ இலை எல்லாமே அது பச்சையில இருந்து மஞ்சள் கலருக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட அந்த பொட்டேட்டோ ஃபீல்டை காட்டுறாங்க. பார்த்தோம்னா எல்லா இலையுமே வாடி போய் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கா. அவங்க 3 பேரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ செஃபிரோஸ் சொல்றான், இது எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரியான இடத்துல என்ன வளரப்போகுது. அதை பார்த்துட்டு சிகிரி வாயடிச்சு போய் உட்காந்துருக்கா. எதுவுமே அவளால பேச முடியல. அங்கிட்டு பார்த்தோம்னா ஹேராக் சொல்றான், எனக்கு இது ஒண்ணுமே புரியல. இப்போ இங்க என்னதான் நடக்குதுங்கிறது எனக்கே தெரியலையே. ஏன் இந்த செடிக்கெல்லாம் ஏத்த அளவுக்கு காத்து இல்லைன்னா தண்ணி எதுவும் கிடைக்கலையா? இப்போ ஹேராக் பல்ல கடிச்சிக்கிட்டு யோசிக்கிறேன், அடைச்சா நான் கூட ஃபார்மிங் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டேன். நானே ஒரு முட்டாள் தான். இப்போ ஹீரோ நடந்து வரானா. அப்போ செஃபிரோஸ் கேட்குறான், டீமன் லார்ட் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்த ஹீரோ பார்த்தோம்னா டக்குன்னு போயிட்டு அந்த பிளான்ட் பக்கத்தில் உட்காரான். உட்காந்ததுக்கு அப்புறம் மட்டும் டக்குன்னு பார்த்தோம்னா அந்த பிளான்ட்டை பிடிச்சி ஒரு அடியாக தூக்கிடுறான். அதில் பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமான உருளாலங்க இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க, அட இங்கே என்னப்பா நடக்குது? அதோட கலர் பார்க்க வேணா நார்மலாக இருக்கலாம், ஆனால் அதோட சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நாங்கள் முன்னாடி இதில் பிளான் பண்ணது எல்லாமே ரொம்பவே சின்னமாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே அதிகமாக இருக்கு, அதாவது 3 மடங்கு பெருசாக தெரியும் அப்படின்னு ஹார்டாக் யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பொட்டேட்டோவை பார்த்து சொல்றான், ஒரு வழியாக அந்த பொட்டேட்டோ அவேக்கன் ஆயிட்டா. இன்னமும் அவங்களுக்கு எதுவுமே புரியல. அதாவது இந்த பொட்டேட்டோ என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், அந்த செடியில் இருக்க இலை கொடி எல்லாத்துல இருக்கிற நியூட்ரிஷனையுமே உறிஞ்சி ரொம்பவே பெருசாக வளர்ந்துருக்கு. அதனால தான் அந்த பொட்டேட்டோ ரொம்பவே பெருசாக இருக்கு. இது ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். எல்லாரும் நல்ல வேலை செஞ்சீங்க, இதை நம்ம தான் வளர்த்துருக்கோம் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றான். அது அவங்க கேட்டோன்னுமே எல்லார் கண்ணிலையும் ஒரு பெருமை, ஒரு ஆனந்த கண்ணீர் அது மாதிரி இருக்கு. சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்போ டிமன் கேங் கேஸ்ல தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான், அடடா இதை நீ தான் வளர்த்துருக்க பாத்தியா, அந்த செரி டொமேட்டோ எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, அதோட ரொம்ப நல்ல கலர்லயுமே இருக்கு. என்னோட செல்ல ஜான்சியோல், இதை நீ தான் வளர்த்த அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. இப்போ அப்படியே அவங்க இறந்து போனதை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ கத்துறான், இல்ல. இப்போ ஹீரோ டக்குன்னு இப்போ அதை யோசிச்சு பார்க்கலாம், அதெல்லாம் பழசுதான், எப்படி ஒரு சென்டிமெண்ட் கேரக்டரா நான் இருந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அது மாதிரியான விஷயம் எதுவுமே சுத்தமா பிடிக்காது. சீக்கிரமாவே எனக்கு இந்த பசி இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்குன்னு நான் கவனக்குறைமாவே இருந்துட முடியாது. ஏன்னா நாங்க பொட்டேட்டோவை மட்டுமே வச்சு சார்ந்து இல்ல. இப்போதைக்கு இந்த பொட்டேட்டோ வச்சு எங்களோட வயிற்று பசியை வேணா சரி பண்ணிடலாம். அதனால சாப்பாட்டு பஞ்சம் இங்க இருக்கா. ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு அதை மட்டுமே இது பண்ணாம மற்ற விதைகளை நாங்க தேடி அதை கண்டுபிடிச்சு நாங்க பாதுகாத்து வச்சுக்கணும். அது மூலமா வெவ்வேறு வகையான பிளான்ட், இது மூலமா எங்களோட லைஃப் சைக்கிள் நல்லா ரன் ஆகும். ஹீரோ அப்படி யோசிக்கும் போதே பார்த்தோம்னா அந்த இடமே ரொம்ப அதர ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஹீரோ யோசிக்கிறான், என்னடா ஒழுங்கா கட்டாம விட்டீங்களா என்ன? பேலஸ் உடச்சிக்கிட்டு அந்த வேற எல்லாம் வெளியே வருது. அதை பார்த்து ஹீரோ கத்துறான், அட என்ன எலவுடா இது இப்படி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அங்கிட்டு கட் பண்ணிட்டு அந்த பொண்ணை காட்டுறாங்க. இது ஒரு நிமிஷம், டீமன் லார்ட் என்ன சொன்னாரு, இலையில இருக்க நியூட்ரிஷன் வச்சுதான் அந்த பொட்டேட்டோ எல்லாம் வளரும்னாங்க. ஆனா இங்க ஏதோ சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு நோண்டி அந்த செடியை பிடிங்கி இழுக்க பாக்குது. பார்த்தா அந்த செடி அப்படியே காத்தா கரைஞ்சு போயிடுது. பார்த்துட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்குது, இல்ல பொட்டேட்டோ நம்மளோட பொட்டேட்டோ, இதை போய் நான் எல்லாத்தையும் உடனே சொல்லி ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு தலை வச்சு ஓட ஆரம்பிக்குது. அப்படி அது மேல பார்க்கும்போது பார்த்தா ஷாக் ஆகி அப்படியே நிக்குது. பார்த்தோம்னா டீமன் கேஸ்லயே ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி வச்சிருக்க அந்த வேர் மாதிரி உள்ளது. இப்போ பார்த்தோம்னா அந்த வேர் ஃபுல்லா ஹீரோவை போட்டு கட்டி வச்சிருக்கா. அப்போ சிரிக்கிறான் உளுந்த, கிரீடா ஒரு வழியா உன்னோட கதை முடிய போகுது, இப்ப நீ வேணும் எனக்கு ஒரு சின்னோண்டு பூச்சி தாண்டா அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ அவனை பார்த்து கத்துறான், டே பால்னஸ். அதுக்கு உடனே அவன் ரிப்ளை பண்றான், ரொம்ப நன்றி டீமன் லார்ட், உன்னாலதான் இப்ப இது நடந்திருக்கு. அதாவது என்னால முழு வளர்ச்சி அடைய முடியாதுக்கான ஒரே காரணமே நீ தான். ஏன்னா இந்த லேட்டை நீ ரொம்ப நியூட்ரிஷனோட ரெடி பண்ணிருக்க பாத்தியா. ஹீரோ உடனே அமைதியாயிட்டு யோசிச்சு பாக்குறான். அதாவது அவங்க பிளான் பண்ணாங்கன்னா அந்த இடத்த அதை யோசிச்சு பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான், டே பைத்தியக்காரா, நீ என்னடா பண்ணி தொலைச்சு வச்சிருக்க, எங்க பிளான் பண்ண இடம் அங்க இருந்து எங்க சாப்பாடு அதுக்கெல்லாம் இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு அவன் கத்துறான். அதை கேட்டுட்டு அவன் சொல்றான், என்ன ரொம்ப கோபப்படுற போல இருக்கேடா, ஆனா உன்ன மாதிரி இருக்க ஒருத்தனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி அடிக்கிறான். அடிச்சடியில பார்த்தோம்னா ஹீரோ வாயில இருந்து ரத்தமே வந்துருது. அதே நேரத்துல இங்கிட்டு ஹார்டாக் கத்திட்டே சொல்றான், எல்லாரும் வெளியே போங்க சீக்கிரமா, ரொம்ப டைம் இல்ல. பால் அங்கிட்டு இருந்து கத்துறான், நான் இப்ப போய் டீமன் லார்டை காப்பாத்தி ஆகணும், என்ன விடுங்க அப்படின்னு அவன் கத்துறானா. அதுக்கு ஆசராட் சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா? அதுக்கப்புறம் சிகிரி சொல்றா, டீமன் லார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ உடனே போ, அவர் அவனுக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு அவன் சொல்லும்போது நம்ம பால் சொல்றான், இல்ல நம்ம டீமன் லார்ட் ரொம்ப வீக்கா இருந்தாரு. ஏன்னா அந்த ஹீலில் நான் கீழே விழும்போது அவர் தூக்கி இழுத்தப்பே எனக்கு தெரிஞ்சு அவளோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. பார்த்தோம்னா அந்த பேலஸ் இந்த இடமே மொத்தமா நொறுங்கி போயிடுது. அவனும் ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்து நிக்கிறான் அந்த பேலஸ்ங்கிறவனும். ஹீரோ பள்ளத்துல விழுந்துகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ விழுந்ததுக்கு அப்புறமாட்டி காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ செஃபிரோஸ் சொல்றான், அது
பிளானஸ் தான். இப்ப அந்த பிளானஸ் பேசும்போது சொல்றான், எல்லா டீமன்ஸ் இங்க கவனிங்க, கிரீடாஸ் இறந்து போயிட்டான், இனிமே நான் தான் நியூ டீமன் லார்ட். கிரீடாஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லணுமே எல்லாருமே ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ரூல் என்னங்கிறத மறந்துட்டீங்களா? யார்கிட்ட பலம் அதிகமா இருக்கோ அவங்க தான் டீமன் லார்டா இருக்க முடியும். சரி, இப்ப எல்லாரும் என் காலுக்கு கீழே மண்டி போடுங்க அப்படிங்கிறான். இப்ப ஏர்டாக் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், என்னால பேலனஸோட ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ண முடியுது. அவன் இந்த லேண்ட்ல இருந்த எல்லா நியூட்ரிஷனையுமே அவனுக்குள்ள எடுத்துக்கிட்டான். இப்ப கிரீடாஸ் உயிரோட இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னா அது பேலனஸ் தான். டிமாண்ட்ஸ் அந்த ஓவர்வெல்மிங்கான ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க உங்க மரியாதையை செலுத்துங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு தான் நீல் டவுன் பண்றான். அவன் பண்றதை பார்த்து சுத்தி இருக்க எல்லாருமே நீல் டவுன் பண்றாங்க. இப்ப எல்லாரும் நீல் டவுன் போட்டுட்டு சொல்றாங்க, எங்களோட புது டீமன் லார்டுக்கு எங்களோட மரியாதையை நாங்க செலுத்திக்கிறோம். அதை கேட்டோன்னே செபிரோஸ்னா சரியான கோவம் வருது. செபிரோஸ் நிக்கிறத பார்த்துட்டு ஆசராட் சொல்றான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க செபிரோஸ், உன்னோட கான்சியஸ்னஸ்க்கு வா, ஒழுங்கா உன்னோட செல்ஃபை டிவோட் பண்ணு அப்படின்னு சொல்றானா. செபிரோஸும் பல்ல கடிச்சிக்கிட்டு வேற வழியே இல்லாம நீல் டவுன் போடுறான். பார்த்தோம்னா செபிரோஸ் அழுகுறான். அதே நேரத்துல ஒரு பிளாஷ்பேக் சீன் மாதிரி நம்ம ஹீரோ இங்கே போய் பாக்குறான். அதாவது அவன் ரியல் வேர்ல்ட்ல இருந்தப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, நம்ம ஹைட் அண்ட் சீக் விளாடலாம் ஜான்சியோல், நீ போய் 10 என்ன மரத்துக்கு பின்னாடி நின்று நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லும் போதே பார்த்தா அவங்க ஃபேஸ் சோகமா தான் இருக்கு. நம்ம ஹீரோ 1ல இருந்து 10 வரைக்கும் என்றான். பார்த்தா அவங்க அம்மாவை ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமாட்டி அவனால கண்டுபிடிக்க முடியல. நான் திருப்பியும் 10 என்றமா, சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு அவன் திருப்பி 10 வாட்டி எண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவங்க அம்மா வரல. அதை நினைச்சு அழுகுறான். அந்த நினைவெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இப்போ ஒரு சிஸ்டம் மெசேஜ் காட்டுது, கிம் ஜான்சியோல் இதை கொஞ்ச நேரம் தாக்குப்பிடிங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இப்பதான் ஹீரோ கான்சியஸ்னஸ்க்கு வரேன். வந்துட்டு இதெல்லாம் என்ன நடக்குது சிஸ்டம், நான் உயிரோட இருக்கனா இல்ல நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு அதுகிட்ட கேட்கறான். அப்ப சிஸ்டம் மெசேஜ் போட்டிருக்கு, நீங்க அசைஞ்சீங்கன்னா உங்களால உயிரோட வாழ முடியும். அப்ப ஹீரோ யோசிக்கிறான், என்னோட பாடி எதுனா ரொட்டேட் பண்ண முடியாது. ரொட்டேட் பண்ணனா நான் அந்த கிளிச்ச வச்சு மேல போலாம். ஆனா என்னால ரொட்டேட் பண்ண முடியல. இப்போதைக்கு என் கையை மட்டும் தான் அசைக்க முடியுது. என்னோட கையை மட்டும் அசைக்க முடிஞ்சா போதும், நான் இங்க இருந்த இடத்துல இருந்து தோண்டிக்கிட்டே வெளியே போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது அவனோட நிஜ உலகத்துல அவங்க அம்மா அவனை விட்டுட்டு போனாங்கல்ல, அப்ப அவன் நிறைய வாட்டி 1ல இருந்து 10 எண்ணிருப்பான். அதே மாதிரி எண்ணிக்கிட்டு கையை வச்சு தோண்டிக்கிட்டே மேல போயிட்டு இருக்கான். இப்ப சீனை அங்கே கட் பண்ணிட்டு இப்ப பேலஸ் இங்க பேசுறத காட்டுறாங்க. இப்ப அவன் சொல்றான், ஸ்கிரைப் முன்னாடி வா. இப்ப நம்ம செபிரோஸ் முன்னாடி வந்து சொல்றான், ஸ்கிரைபான செபிரோஸ், உங்களோட கமெண்ட் காண்டி காத்துக்கிட்டு இருக்க மயிலாட், இந்த ஹிஸ்டரியை நீ மறக்காம நோட் பண்ணி வை. ஏன்னா இப்படி ஒரு டீமன் லார்ட் இங்க வந்துட்டு இருக்காரு, அவர் எப்படி வந்தாருங்கிறது இந்த வருங்காலம் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல நம்ம டீமன் ஆர்மியை ரெடி பண்ணு. நம்ம ஹியூமன்ஸோட லேண்டை எதிர்த்து போர் தொடுக்க போறோம். இனிமே நம்ம தான் ஹியூமன்ஸை ரூல் பண்ண போறோம். அவங்கள நம்ம வளர்த்து அவங்களே நம்ம சாப்பாடா பயன்படுத்திக்க போறோம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இருக்கிற 4 போர் ஹெவன்லி ஜெனரலுமே யோசிக்கிறாங்க, நாங்க பழைய நேரத்துக்கே வந்துட்டோம். நாங்க இப்ப வந்து போர் தொடுத்து கொல்றது, அதனால கிடைக்கிற சந்தோஷம், அவங்களே சாப்பாடா சாப்பிடுவோம். இதுதான் ஒரு டீமனுக்கான சரியான வழி. அப்படி இருந்தும் ஏன் எனக்கு இவ்வளவு கோபமா வருது அப்படின்னு 4 பேருமே கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தோம்னா அவன் தோண்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். 1 2 3 அது மாதிரி எண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கானா. அப்ப மனசுக்குள்ளே யோசிக்கிறான், என்னால மூச்சோட முடியல, என்னால மூச்சு விடவே முடியல. அப்படி ஹீரோ அங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இங்கிட்டு பார்த்தோம்னா இவன் கத்துறான். இப்ப அவன் சொல்றான், டீமன்ஸ் எல்லாம் அவங்களோட வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு அணியை ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம வாருக்கு போறோம் அப்படின்னு அவன் சொல்றானா. அப்ப நம்ம செபிரோஸ் கிளம்பி சொல்றான், மை லார்ட் அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம கிட்ட ஃபுட்ஸே இல்ல. ஃபுட் இருந்தா இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணிட்டோம். அதனால இப்போதைக்கு நாங்க அணியை ஃபார்ம் பண்ணோம்னு சொன்னோம்னா அதுக்கு டீமன்ஸோட ஃபுட் இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட ஃபுட் கரெக்டா இல்லங்கிறதுனால அணியை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறானா. அதை கேட்டுட்டு அவன் சிரிக்கிறான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒரு முட்டாளா, என்ன நம்ம கிட்ட தான் இவ்வளவு சாப்பாடு இருக்கு, ஒரு ஹை ரேங்கிங் டீமனுக்கு என்ன தெரியுமா ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளூட்டிங்கிற பொண்ணை போய் அவன் அப்படியே தூக்குறான். பார்த்துட்டு அவங்க அப்பா கத்துறாரு, ஃப்ளூட்டி தூக்கிட்டு சொல்றான், இந்த மாதிரி வீக்கா இருக்க டீமன்ஸ் தான் நமக்கான சாப்பாடு நிறையவே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுற. இப்ப வந்து அந்த ஃப்ளூட்டி பொண்ணு கத்தி சொல்லுது, இல்ல நாங்க உயிர் வாழணுங்கிறதுக்காண்டி எங்களே நாங்க கொண்டு சாப்பிட்டுக்க மாட்டோம். முன்ன மாதிரி நாங்க ஒண்ணும் கிடையாது. எங்களோட டீமன்ல நாங்க எப்படி வாழணுங்கிறதுக்கான வழியை ஆல்ரெடி எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இப்ப அந்த பிளானஸ் பிடிச்சி வச்சிருந்தா அந்த பொண்ணை விட்டுறான். அந்த பொண்ணு கீழே உழுவ போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட இதயம் துடிக்கிறதே நின்று போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் செத்துட்டேன்னா என்ன நடக்கும். அவங்க திருப்பியுமே பசியால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்க வாழ்க்கை இன்னுமே மோசமாயிடும். இல்ல நான் அதை அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே அவன் பிளடி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணிட்டு திருப்பி இப்ப கத்திக்கிட்டு இருக்கான், 1 2 3 அப்படின்னு சொல்லி அதை தோண்டி வந்துகிட்டே இருக்கானா. அதே நேரத்துல கீழே உழுவ போன அந்த பொண்ணு போய் அசராட் பிடிச்சிடுறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.